வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா பயங்கர கோபத்தில் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த ஆள் எப்படிலாம் நடிச்சான் தெரியுமா அப்படின்னு கத்துற பாக்யா உடஞ்சி போய், ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை அப்படின்னு இனியாவை கட்டிப்பிடிச்சி தோளோடு சாச்சிக்கிறாங்க. இனியாவை அழுதுட்டு இருக்க, ஈஸ்வரியும் ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளேன்னு பாக்யா அழுதுட்டு இருக்க. அவ்வளோ பெரிய கிரிமினலுக்காமா நம்ம இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு செலியன் கேட்க, கோபி தலை குனிச்சு நிற்கிறாரு. ஃபேமிலியாவே அவங்க எல்லாருமே பொய்யா தான் இருக்காங்க அப்படின்னு இனியா சொல்ல, அடுத்தது என்ன காத்திருக்குன்ற மாதிரி எல்லாரும் இனியாவை பார்க்குறாங்க. நிதிஷ் என்னை டிவியில் பார்த்தாரு, அதனால பிடிச்சி போய் தான் என்னை பொண்ணு கேட்க வந்ததா சொன்னாங்கல்ல, அது எதுவுமே உண்மை இல்லைன்னு இனியா சொல்ல, கோபியை தவிர மீது எல்லாருமே அடுத்த ரவுண்டு அதிர்ச்சிக்கு போறாங்க. அம்மாவோட ஹோட்டல் மேல சுதாகர் அங்கிளுக்கு கண்ணு. அம்மாவோட ஹோட்டலை எப்படியாவது அடையணும், அதே நேரம் யாருமே பொண்ணு கொடுக்காத அவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும். அந்த 2 காரணத்துக்காக மட்டும்தான் அங்கிள் இந்த கல்யாணத்தையே நடத்தி வச்சாரு. இத அவர் வாயாலேயே அவர் சொல்றத நான் கேட்டேன் அப்படின்னு இனியா சொல்ல, பயங்கரமான அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. எனக்கு இதெல்லாம் தெரியுன்ற மாதிரி பாக்யா கோபத்தோட நின்றுட்டு இருக்க. செலியன் என்ன சொல்றதுன்னே தெரியாம நிக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்தே ரெஸ்டாரண்ட் விஷயத்தை பத்தி அம்மா சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. நாம தான் அதை நம்பல, கேட்காமலே இருந்துட்டோம். அம்மா சொன்னதெல்லாம் நம்பி இருக்கணும். ஒருவேளை நம்பி இருந்த அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டும் போயிருக்காதுங்கிறாரு செலியன். ரெஸ்டாரண்ட்டை விடுடா, 2 போனா 4 கூட என்னால ஆரம்பிக்க முடியும். என் பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்றது? இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சா. இப்ப கல்யாண ஏற்பாடு பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும்னு படிச்சு சொன்னேனே, யாரும் கேட்கவே இல்லை. அவசரமா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. என்னைய ஏதோ இனியாவுக்கு எதிரி மாதிரி சித்தரிச்சிங்க. நான் இனியா வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி எல்லாரும் பேசுனீங்கல்ல, இப்ப யாரு இனியா வாழ்க்கையை கெடுத்தது அப்படின்னு பாக்யா கேட்க, 2 பேரும் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. என் பொண்ணு இந்த நிலைமையில நிக்கிறானா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பாக்யா சொல்லிக்கிட்டு இருக்க, வேற யாரும் இல்ல பாக்யா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு உண்மையை ஒத்துக்கிறாரு கோபி. ஒரு அவசரத்துலன்னு கோபி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே ஈஸ்வரி, இவ ஒழுங்கா இருந்திருந்தா நாம ஏன் அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு ஈஸ்வரி அப்பவும் பழிய அடுத்தவங்க தலையில போடதான் ரெடியா இருக்காங்க. அம்மா அப்படின்னு கோபி தடுத்தோம், இவ ஆகாஷ் கூட பழக போய் தான் வேற வழியே இல்லாம நாம இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியதா போச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்யா தகச்சு போய் பார்க்க இனியா அழுதுட்டு இருக்காங்க. என்னடா இது, எங்க போனாலும் சுத்தி நம்மளையே ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களேன்னு. ஏண்டி இப்படி நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டேடி அப்படின்னு தனக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லைங்கிறத உறுதிப்படுத்த ஈஸ்வரி தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. பார்த்து பேசுங்க அத்தன்னு பாக்யா கத்த. அப்படியே திடுக்குன்னு பாக்குறாங்க ஈஸ்வரி. ஏற்கனவே மன வருத்தத்துல இருக்கவ கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? தப்பு பண்ணினது நீங்க 2 பேரும். போதைக்கு அடிமையான ஒருத்தனை பத்தி சரியா விசாரிக்காம இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்போ இவ மேலேயே பழி போடுறீங்களா? மிரட்டி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தானே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எப்படி உங்களால இப்படிலாம் பேச முடியுது? ஆமா, இனியா ஆகாஷோட பழகினாதான், அதை இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இப்ப எதுவும் வேண்டான்னு சொன்னப்போ இவ ஒதுங்கி தானே போனா, ஆகாஷும் ஒதுங்கி தானே போனா. அப்ப நாம என்ன பண்ணிருக்கணும்? நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்ச கேக்குறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு பேசாம இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு என்னமோ பண்ண போனதுனால தானே இப்ப இத்தனை பிரச்சனையும் வந்துச்சு. இனியாவோட வயசுக்கு இனியா பண்ணினது தப்பாவே இருக்கட்டும், ஆனா நம்ம வயசுக்கு நாம பண்ணினது சரியா சொல்லுங்க அப்படின்னு பாக்யா கத்த ஈஸ்வரி திடுக்குன்னு பாக்குறாங்க. இல்ல, நான் அன்னைக்கு பேசாம இருந்திருக்க கூடாது. அந்த சுதாகரை பத்தி தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும். எக்காரணத்தை முன்னிட்டும் அதை நடக்க விட்டுருக்க கூடாது. என் பொண்ணுக்கு நீங்க எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்கன்னு நான் சின்னதா நம்புனேன்ல, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏய் இனியா, நீ ஏன்டா அம்மா கிட்ட எதுவுமே சொல்லல? நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. அவன் மேல சந்தேகம் வந்த அடுத்த நிமிஷமே நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும்ல. நீ ஏண்டா சொல்லலன்னு பாக்யா புலம்பிட்டு இருக்க. இனியா அழுதுட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே இடிஞ்சு போயிருக்காங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற பாக்யா,
என் ரெஸ்டாரண்ட் விஷயத்துல அவங்க விளையாடினப்போ கை கட்டி நின்ன மாதிரி இனியா விஷயத்துல இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். ஒருத்தரையும் விட மாட்டேன், ஒருத்தரையும் விடவே மாட்டேன். இப்பவே போறேன், உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு பாக்யா கண்ணை தொடச்சிட்டு கிளம்ப, பாக்யா இரு பாக்யான்னு கோபி கூப்பிடுறாரு. எங்க போறேன்னு அவர் கேட்க, எங்க போகணுமோ அங்கதான் போறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, இரு நானும் வர்றேன் அப்படின்னு கோபி சொல்ல, யாரும் வர தேவையில்லை அப்படிங்கிற பாக்யா புயல் மாதிரி கிளம்பி போறாங்க. அம்மா நானும் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு கோபி சொல்ல, அப்பா நானும் கூட வர்றேங்கிறாரு செழியன். இல்ல நீ வீட்டுல இரு, குழந்தைய பாத்துக்கங்கிறாரு கோபி. அப்பா என்னப்பா, இனியாவை ஏமாத்தி இருக்காங்கப்பா, நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்காங்கன்னு செழியன் கொதிக்க, இதோ பாரு இனியாவையும் அம்மாவையும் தனியா விட முடியாது, நீ பாத்துக்க, நான் வந்துடுறேன், ஓகே வரேண்டா செல்லம் அப்படின்னு கோபி கிளம்ப, அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நிக்கிறாரு செழியன். செழியன் டென்ஷன் ஆகி பின்மண்டையை தட்டிக்கிட்டு நிற்க, கடவுளே ஏற்கனவே நீ இந்த குடும்பத்தை சோதிச்சதெல்லாம் பத்தாதா, ஏன் இப்படி அடுக்கடுக்கா சோதனையை கொடுக்குறேன்னு நெஞ்ச பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. பாக்யா சுதாகர் வீட்டுக்குள்ள நுழைய பின்னாடியே வர்ற கோபி, ஏய் பாக்யா பாக்யா நீ கோவப்பட்டு எதையும் பேசிடாத, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல, இதுக்கு மேலே அமைதியா இருந்தேன்னா நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லை அப்படின்னு திரும்புற பாக்யா, மிஸ்டர் சுதாகர் மிஸ்டர் சுதாகர்னு கத்துறாங்க. கோபி பாக்யா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, மிஸ்டர் சுதாகர் அப்படின்னு பாக்யா மறுபடியும் கத்த, சுதாகர் அவர் ஒய்ஃபும் மாடியிலேருந்து இறங்கி வர்றாங்க. ஃபுல் டெக்கரேஷனில் இருக்க சந்திரிகா இப்போ எதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, அதை நான் விசாரிச்சுக்கிறேன், 2 பேரும் கிளம்பி போகிற வரைக்கும் நீ அமைதியாயிரு, நீ உன் வாயை திறந்து பேசவே கூடாது அப்படின்னு அவர் அடிக்குரல்ல மிரட்டிக்கிட்டு இருக்க, வாங்க சார் கீழே வாங்க, உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு பாக்யா கத்த 2 பேரும் இறங்கி வர்றாங்க. வாங்க சம்பந்தி உட்காருங்கன்னு சுதாகர் சொல்ல, உங்க பையன் தங்கமான பையன், உங்க பையன் மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ண இனியா கொடுத்து வச்சிருக்கணும்னு என்னென்னமோ சொன்னீங்க, தங்கமான பையன் பண்ற வேலைவா உங்க பையன் பண்ணியிருக்கான் அப்படின்னு பாக்யா கத்த, முதல்ல உட்காருங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, உட்கார்ந்து பேசுறதுக்கெல்லாம் நாங்க வரல அப்படின்னு பாக்யா கையை நீட்டி கத்த, பாக்யாங்கிறாரு கோபி, நிதிஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதோ நான் உங்ககிட்ட தான் முதல்ல சொன்னேன், நேரா இங்கேதான் ஓடி வந்தேன், அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் நம்பினேன், தப்பா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க சொன்ன கதையையும் நான் நம்பினேன், ஆனா இப்பதானே உங்க பையனோட வண்டவாளம்லாம் தெரியுது, நிதிஷ் அரெஸ்ட் ஆனது இனியாவுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா கஷ்டப்படுவான்னு நான் நினைச்சேன், ஆனா எனக்கே தெரியாத பல விஷயங்கள் இனியாவுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இனியா இங்க வாழ்ந்துட்டு இருக்கான்னு இப்பதானே எனக்கு தெரியுது, எதுக்காக உங்க பையனுக்கு ஏன் பொண்ணை கட்டி வச்சு இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க சொல்லுங்க என்ன கத்துறாங்க பாக்யா. இல்ல சம்பந்தி, நாங்க என்ன சுதாகர் சொல்லிட்டு இருக்கும் போதே உங்க பையன் பண்ணின கேடு கெட்ட வேலைக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு தானே அப்படின்னு பாக்யா சொல்ல, பார்த்து பேசுங்க அப்படின்னு சந்திரிகா சொல்ல, ரொம்பவே எகிர்றாங்க பாக்யா. என்ன பார்த்து பேசணும், அவன் பண்ணினது கேவலமான விஷயம் தானே, யாருமே பொண்ணு கொடுக்கலையா, அதனால ஏதேதோ கதை சொல்லி என்னென்னமோ நாடகம் போட்டு ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். என்ன உங்க பையனோட வாழ்க்கைன்னா உங்களுக்கு பெருசு, ஏன் பொண்ணோட வாழ்க்கைன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு பாக்யா கேட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாரு சுதாகர். என்ன பொறுமையா இருக்கிறது அப்படின்னு பாக்யா கத்த, பாக்யா ப்ளீஸ் பாக்யா அப்படின்னு கோபி சொல்ல, யாரும் பேசக்கூடாது, இந்த கல்யாணத்துக்காக நாம எவ்வளவு இழந்திருக்கோங்கிறாங்க பாக்யா. பாக்யா பாக்யான்னு அவரு கூப்பிட்டு இருக்க, எவ்வளவு தாங்கிக்கட்டும், எல்லாம் எதுக்காக, இனியா நல்லா இருக்கணும்னு தானே, ஆனா அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து, சின்ன பொண்ணு எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிப்பா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு பாக்யா கத்த, சம்பந்தியமா அது அப்படின்னு சுதாகர் இழுக்கிறாரு. நிறுத்துங்கன்ற மாதிரி கையை காட்டுற பாக்யா, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா வருத்தப்படுவோன்னு தான் அந்த பொறுக்கி கூட இத்தனை நாளா பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு பாக்யா சொல்ல, சந்திரிகாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. சுதாகரம் கொஞ்சம் ரைஸ் ஆகுறாரு. யாரை பார்த்து பொறுக்கின்னு சொல்றீங்கன்னு சந்திரிகா கேட்க, உங்க பையனை தான் அப்படின்னு பாக்யா சொல்ல, சந்திரிகா சுதாகர் 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. பொறுக்கிங்கன்னு சொன்னீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சந்திரிகா மிரட்ட, பொறுக்கித்தனம் பண்றவனை வேற என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பாக்யா கேட்க, இன்னுமா உங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது, என்ன ஆம்பளை பையனை பெத்து வச்சிருக்கோன்ற திமிரா அப்படின்னு பாக்யா கத்த, சும்மா என் பையனையே தப்பு சொல்லாதம்மா அப்படின்னு சந்திரிகா ஆரம்பிக்க, கொஞ்சம் சும்மாரு சந்திரிகாங்கிறாரு சுதாகர். நீங்க சும்மா இருங்க, உங்க பொண்ணு ஒழுங்கா இருந்தா என் பையன் ஏன் இப்படி ஆக போறான் அப்படின்னு சந்திரிகா கேட்டு விட, செம்ம கேள்வின்ற மாதிரி சுதாகர் பார்த்துட்டு இருக்காரு.
உடனே கோபி கோவம் வந்து சம்மந்தி அப்படின்னு மிரட்டுறாரு. ஏன் பொண்ணு ஒழுக்கத்துக்கு என்ன கேள்வி கேக்குறீங்கிறாங்க பாக்யா. எந்த நேரமும் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. எப்ப அவ எங்க வீட்டுக்கு வர்றா எப்ப போறானே தெரியல. இப்ப கூட அவ புருஷனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்பவும் வீட்டுக்கு வரவே இல்லையேங்கிறாங்க சந்திரிகா. ஓ, நிதிஷ் என்ன மக்களுக்காக போராடி அரெஸ்ட் ஆயிருக்கானா? அரெஸ்ட் ஆனது ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதுக்காக. அதை நினைச்சு இனியா புலம்பிக்கிட்டு இருக்கணுமா? இல்ல அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு போராடணுமா அப்படின்னு பாக்யா நறுக்கு நறுக்குன்னு கேட்க ஆமான்னு தலையாட்டிட்டு நிற்கிறாரு கோபி. என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சந்திரிகா அதிர்ச்சியா கேட்க, சம்மந்தியம்மா பாக்யலட்சுமி பேசுறதுல என்ன தப்பு? அவ கரெக்டா தான் பேசுறா. ஒவ்வொரு விஷயமும் தெரியும் போது நான் பதறி அடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு ஓடி வருவேன். ஆனா நீங்க சரியாயிடும் நாங்க பாத்துக்கிறோம், உங்க பொண்ணை நாங்க பாத்துக்கிறோன்னு என்ன சமாதானம் பண்ணி அனுப்பி வைப்பீங்க. நீங்க சொன்ன இந்த பொய்யை நம்பினதுனாலதான் இன்னைக்கு எங்க பொண்ணு வாழ்க்கை இவ்வளவு நாசமா போயிருக்குங்கிறாரு கோபியும். கோவப்படாதீங்க சம்பந்தி, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, என்ன பொறுமையா பேசணுமா? என்ன பொறுமையா பேசணும்? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ புருஷன் இப்படி பொறுக்கித்தனம் பண்ணினா நீங்க அமைதியா இருப்பீங்களா அப்படின்னு பாக்யா சத்தமா போட, வார்த்தையை விடாதீங்க சம்பந்தி அப்படின்னு சுதாகரும் ஒரு விரல நீட்டுறாரு. ஓ, நியாயத்தை கேட்டா உங்ககிட்ட எல்லாம் பதிலே இருக்காதுல்ல அப்படின்னு பாக்யா கத்த, ஏங்க சும்மா நிறுத்துங்க அப்படின்னு சுதாகர் சுயரூபத்தை காட்டுறாரு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சுதாகர் கத்த, கோபிதான் ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாரு. பாத்தீங்கல்ல இந்த ஆளோட சுயரூபத்தைங்கிற மாதிரி பாக்யா பாக்குறாங்க. ஆமா, நிதிஷ் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டான், போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன இப்ப அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சுதாகர் கேட்க தெனாவட்டா நிக்கிறாங்க சந்திரிகா. ஐயோ அப்படின்னு பாக்யா நெஞ்சில கைய வைக்க, பணக்கார பசங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்கங்கிறாரு சுதாகர். ச்சே, மனசாட்சி இல்லாதவங்க அப்படின்னு கோபி முகத்தை திருப்பிக்க, பாத்தீங்களாங்கிற மாதிரி திகைச்சு போய் நிக்கிறாங்க பாக்யா. அடுத்தது என்ன பண்ணணும்னு பாக்குறத விட்டுட்டு நடந்ததையே திரும்ப திரும்ப பேசுறீங்க அப்படின்னு சுதாகர் கத்த, பணக்கார பசங்க நான் இப்படிதான் குடிச்சிட்டு போதை மருந்து எடுத்துக்கிட்டு ஒய்ஃபை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, உங்களுக்கு எல்லாம் அது புரியாது அப்படின்னு சுதாகர் சொல்ல, என்ன புரியாது அப்படின்னு பாக்யாவும் பதிலுக்கு கத்த, இதுக்கு தாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் நம்ம தகுதிக்கு சம்பந்தம் இல்லாத லோ கிளாஸ் குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுக்க வேண்டான்னு அப்படின்னு சந்திரிகா சொல்ல, ஆமான்னு தலையாடுறாரு சுதாகர். அவ்வளவுதான் பாக்யா செம்ம கடுப்பாயிடுறாங்க. யாரு பொண்ணு கேட்டு வந்தது? நாங்க வந்து கெஞ்சினோமா? நீங்க தான் எங்களை தேடி வந்து பொண்ணு கேட்டீங்க. அப்புறம் என்னமோ சொன்னீங்களே லோ கிளாஸ் அப்படின்னு. பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு ஹை கிளாஸா இருக்கதை விட ஒழுக்கமா லோ கிளாஸாவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்யா சுதாகருக்கும் சந்திரிகாவுக்கும் சேர்த்து செருப்படி கொடுக்கறாங்க. மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்றதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல. இப்ப எதுக்காக வந்தீங்க அதை சொல்லிட்டு கிளம்புங்கன்னு சொடக்க போட்டு வெளியே கைய காமிக்கிறாரு சுதாகர். என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு பாக்யா கேட்க, இப்ப நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சுதாகர் தென்னாவட்டா கேட்க, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா அப்படின்னு பாக்யா கேட்க, நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும்னு நாங்க நினைச்சோம், அதுக்கப்புறம் அவனும் இனியாவும் சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு சுதாகர் அசால்ட்டா சொல்ல, ஐயோன்னு பாக்யா கோபியை பாக்குறாங்க. ஓ, பெரிய மனுஷன் சொல்ற பதிலா இது? உன் பையனோட வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்றதுக்கு எங்க வீட்டு பொண்ணுதான் கிடைச்சதா அப்படின்னு கோபி கேட்க, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இனியாவுக்கு வேற வேலையே இல்லையா? உங்க பையனை திருத்துறது அவ வேலையா? உங்க பையன் கேடு கெட்ட வேலை பண்ணுவான், அவளை கொடுமைப்படுத்துவான், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவனை திருத்துற வேலையை வேற அவ செய்யணுமா? இதுக்குதான் நாங்க இனியாவை பெத்து வச்சிருக்கோமா அப்படின்னு பாக்யா கேட்க, என்னமோ நல்ல பொண்ணை பெத்து வச்சிருக்கா மாதிரிலாம் ரொம்ப ஓவரா பேசாதீங்கம்மா அப்படின்னு சந்திரிகா சொல்ல, பாக்யா எரிக்கிற மாதிரி முறைக்கிறாங்க. சம்மந்தி அப்படின்னு கோபியும் பயங்கரமா விரல நீட்டி முறைக்கிறாரு. இனியா நல்ல பொண்ணு தான் அப்படின்னு பாக்யா கத்த, நல்ல பொண்ணு தான் முன்னாள் காதலனோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருந்தாளாங்கிறாங்க சந்திரிகா. வாய மூடுங்க அப்படின்னு பாக்யா கோபி ரெண்டு பேருமே கைய நீட்டி ஒரே வாய்ஸ்ல சொல்றாங்க. இப்ப சுதாகர் அதிர்ந்து போறாரு. என் பொண்ணை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு பாக்யா மிரட்ட, அப்படிதாம்மா பேசுவேன். வீட்டுல வேலை செய்யறவங்களோட பையனை உன் பொண்ணு விரும்புனா ஓடி போயிடுவாளன்னு நீ பயந்துட்டு இருக்க நேரத்துல எங்க கெட்ட நேரம் நாங்க வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்டோம், இதுதான் சாக்குன்னு நிதிஷ் தலையில அவளை நீங்க கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு இருக்க. இடியட்டுன்னு வழக்கமான டைலாக சொல்லிட்டு இருக்காரு கோபி. நியாயமா கோவப்பட வேண்டியது நாங்க தான் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, எங்க பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சது, அவ பேசினா, ஆனா நாங்க வேண்டான்னு சொன்னப்போ அவ புரிஞ்சுக்கிட்டா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கையில அந்த பையனும் இல்ல
அந்த பையனோட வாழ்க்கையில இனியாவும் இல்ல அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. ஆமாமா அப்படின்ற மாதிரி மெதப்பா சுதாகர் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்க. அதையெல்லாம் நீங்க எங்களை நம்ப சொல்றீங்களா அப்படின்னு சந்திரிகா கேட்க. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு பாக்யா சொல்ல எகத்தாளமா முகத்தை திருப்புறாங்க சந்திரிகா. இனியா எங்களுக்கு ஒரே பொண்ணு, அவ வாழ்க்கை இப்படி நாசமா போயிருக்கேன்னு நாங்க எல்லாருமே பதறி உடைஞ்சு போயிருக்கோம். வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. ஆனா நீங்க சொல்ற பதிலா இது? அபாண்டமா பழியெல்லாம் போட்டு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபி கத்த. பேசதாங்க செய்வேன் நானு அப்படின்னு சந்திரிகா சொல்ல. இத பாருங்க, இதுக்கு மேல இனியாவை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான். அவளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் இல்லை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதுலயும் நிதிஷ் மாதிரி ஒரு அயோக்கியனை பெத்து வச்சிருக்கிற நீங்கெல்லாம் வாயை திறக்க கூடாதுங்கிறாங்க பாக்யா. இனியா ஒழுங்காதான் இருந்தா, உங்க பையன் கேவலமானவன்னு தெரிஞ்சு கூட அமைதியா தான் இருந்தா. நீங்க ரெஸ்டாரண்ட்டை அடிச்சு புடுங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சும் அமைதியா தான் இருந்தா. அந்த பொண்ணை போய் கஷ்டப்படுத்தி இருக்கீங்களே, இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மாவே விடாது அப்படின்னு பாக்யா கோவமா ஆத்தாமையும் தாங்க முடியாம கையை ஆட்டிட்டு சொல்ல. என்ன சாபம் விடுறீங்களா? உங்க சாபம்லாம் இங்க பலிக்காது, கோ கோ அப்படின்னு வாசல காட்டுறாரு சுதாகர். சரியா சொன்னீங்கன்ற மாதிரி மெதப்பா நிக்கிறாங்க சந்திரிகா. பயங்கர சங்கடமா டென்ஷன் ஆகுற கோபி தப்பு போறேன் ஏன் மேலதான், உங்களை நம்பினேன் பாருங்க, என்ன அடிக்கணுங்கிறாரு. உங்க கதையை கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, கிளம்புங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொடக்கு போட்டு அவுட் அப்படின்னு சுதாகர் கதவை காட்ட. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. ஒரு அப்பாவி பொண்ணு அவ வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்களே. உங்க அளவுக்கு சுயநலமான ஆளுங்களை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. எப்படிலாம் பேசுறாங்கன்னு திகைப்பும் அதிர்ச்சியுமா நிக்கிறாங்க பாக்யா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் நாங்க உங்களை சும்மா விட்டுருவோம்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு கோபி சொல்ல. பாக்யாவும் ஆமான்ற மாதிரி பார்க்க. உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க, கிளம்புங்கன்னு சொன்னேன்னு மறுபடியும் சொடக்கு போடுறாரு. மிஸ்டர் சுதாகர், எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பாதிக்கப்பட்டது என் பொண்ணோட வாழ்க்கை, அதை சரி பண்றதுக்கு நாங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு பாக்யா சொல்ல. அதான் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன போங்க அப்படின்னு சுதாகர் விரட்ட. இந்த திமிர் பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ற காலம் கண்டிப்பா வரும். ஒரு பொண்ணை அழ வச்ச நீங்க 10 மடங்கு அழற நாள் கண்டிப்பா வரும் அப்படின்னு பாக்யா சொல்ல. என்னம்மா மிரட்டுறியா அப்படின்னு சந்திரிகா அசால்ட்டா கேட்க. ஆமா மிரட்டுறதாவே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற பாக்யா சொடக்கு போட்டு. மொத்த குடும்பமும் பண்ணின பாவத்துக்கான தண்டனையை அனுபவிப்பீங்க அப்படின்னு கத்திட்டு அவங்க வேகமா அங்கிருந்து வெளியே போக. சேன்னு காரை துப்பாத குறையா துப்பிட்டு கோபியும் கிளம்புறாரு. கோபி காரை ஓட்ட பாக்யா ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்ச தூரம் காரை ஓட்டிட்டு வர்ற கோபி நிறுத்திட்டு ஸ்டேரிங்ல பட்டுன்னு அடிச்சுக்கிறாரு. சீட் பெல்ட்டை கழட்டிட்டு வெறி பிடிச்ச மாதிரி ஸ்டேரிங் அடிச்சுட்டு அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்யாவை பார்த்து சாரி, என்னால எனக்கு வர்ற கோவத்துல நிதிஷோட பழக்கத்தை நான் விசாரிச்சுட்டேன்ல, அதுல இருந்து நாம ஏதாவது கேள்வி கேட்டுருவோன்ற பயத்துல தான், அதை டைவர்ட் பண்றதுக்கு தான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு சம்மந்தி. அவங்க கிட்ட இருக்க பணத்தையும் வசதியையும் வச்சு நம்ம எல்லாரோட வாயையும் அடைக்கலான்னு பாக்குறாங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்ல, நம்ம கிட்டயே எவ்வளவு ராங்கா பேசுறாங்க. சாரி பாக்யா, சாரி. நீ வீட்டில் வச்சு பேசினது எல்லாமே 100க்கு 100 உண்மை, கரெக்ட். இனியாவோட வாழ்க்கை இப்படி நிக்குதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் நான் தான், வேற யாருமே இல்ல அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. பாக்யா இறுகி போய் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இப்பதான் கொஞ்சம் ஆர்வமா தெரிஞ்சுக்க நானும் ரெடியா இருக்கேன். என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.